வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப திருக்குறள்ல வந்து 48வது அதிகாரத்துல 2 குறள் பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா, வலி அறிதல். வலிமை அறிதல். வலிமை அறிதல்ங்கும்போது நம்முடைய வலிமை, மற்றவருடைய வலிமை. பொதுவாக வலிமையை தெரிந்து காரியங்கள செய்யும். இப்போ 2 குறள் பார்த்ததுக்கப்புறம், இப்போ 3வது குறள் என்னன்னா, அ உடைத்தம் வலி அறியார். ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். ரொம்ப அற்புதமான ஒரு உலக வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு ஒரு பேர் உண்மை. இந்த வலிமையை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் வந்து நம்முடைய வலிமைகளை தெரிஞ்சு எந்த காரியமும் நம்ம வந்து அதை செய்யலாம். நமக்கு வந்து இந்த காரியத்தை செய்யணும், அதுக்கு வந்து உரிய வலிமை இருக்கான்னு பார்த்து அந்த காரியத்தை செய்யணும், செய்யறதுக்கு ஒப்புக்கொள்ளணும், இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய பண்புகளே என்ன ஆகி போயிருந்ததுன்னா, நம்முடைய வலிமையை வந்து நாம நிறைய நேரங்கள தெரியாமலேயே விட்டுருக்கோம். ஆனா வலிமை தெரியாம இருந்தாலும் கூட சில நேரத்துக்கு ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு 4 பேர் மத்தியில ரொம்ப தன்னை விட்டு கொடுக்காம பேசுறதுக்குன்னு எங்கேயாவது இது என்ன செய்திருவோம், பெரிய ஒரு விஷயமே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு அந்த விஷயத்துல நமக்கு அவங்க தொடர்ந்து வரமாட்டாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க, செய்ய முடியாம போயிரும். இப்படிப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க. மனிதர்களுடைய குணபாவங்கள் வந்து அப்படி இருக்கு. இந்த இதுகளை எல்லாம் வந்து வள்ளுவர் தெரிஞ்சு வச்சுதான் இந்த குறளை வந்து அவரு சொல்றாரு. அவரு சொல்றாரு, உடைத்தம் வலி அறியார். அது என்ன உடைத்தம்? அத வந்து அதை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தெரியும். தம்முடைய வலி அறியார். அந்த தம்முடைய வலி அறிஞர்ங்கிறத அந்த ஒரு ஒரு கவிதை நயம், அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த இலக்கண வரம்புகளுக்குள்ள வந்து இதுகளை எழுத்துக்களை வந்து நிப்பாட்டுறது, இப்படிங்கிற இந்த முறைகள்ல அந்த தம்முடையங்கிறத வந்து வள்ளுவர் வந்து அழகா உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண், அதாவது அந்த அழகா சொல்லுவாங்க, இடைக்கண் முறிந்தார். அந்தால ஒண்ணுமே செய்ய முடியாம அந்தால முறிஞ்சு போயிடும். சொல்ற நீங்க வந்து நம்ம வந்து நம்முடைய வலிமையை வந்து தெரியறது வந்து இதுக்காகத்தான். உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி. நீ வந்து ஒரு உற்சாகத்துல ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நம்மள வந்து யாரும் தெம்மாடியா நினைச்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு கெத்து காமிக்கிறதுக்கு இதெல்லாம் பிஹேவியர் இருக்கு. அந்த உண்மையிலே வந்து நம்முடைய நிலை என்ன, அதையெல்லாம் யாரும் அறிஞ்சு. அப்புறம் ஊக்கத்தின் ஊக்கி
இடைக்கண் முடிந்தார் பண். இப்படி இந்த இடைக்கண் புரிந்தவர்கள் பலர். ஏதோ சிலர் பலர். அதுதான் அதுக்காகத்தான் இந்த பலி அறிதல்ங்கிறத திருவள்ளுவர் இவ்வளவு முக்கியமா ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த குணபாவங்கள் நம்ம கிட்ட நிறைய உண்டு. எப்பவுமே அந்த இந்த ஊக்கத்தை நோக்கி எதையும் நம்ம செய்யக்கூடாது. நம்மளை முழுவதுமாக நம்முடைய வலிமையை அளக்க தெரிஞ்சிருக்கிறோம். எதுலையுமே வாய்ப்பேச்சில வீரனாக இருந்து செயல்ல கோட்டை விட்டுறாங்க. வாய்ப்பேச்சு இருக்கிறதுனாலதான் இந்த ஊக்கத்தின் ஊக்கி அப்படியே அவங்க இடையில செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. முறிந்தார். அதனால இந்த வலிமை அறிதல் ரொம்ப ஜாக்கிரதையா அதுக்குதான் அடுத்தது என்ன சொல்றாங்க. அதுவரை நன்றி